ஈரானுடன் அண்மையில் எட்டப்பட்டிருந்த தற்காலிக அமைதி உடன்படிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்கும் அமெரிக்காவிற்கு இந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் அனைத்து வணிக கப்பல்களும் அவற்றின் சரக்கு மதிப்பில் 20% பாதுகாப்பு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து திறந்தே இருக்கும். அமெரிக்கா இனி ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும். இந்த ஆபத்தான பகுதியில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான செலவினங்களை ஈடுகட்ட நியாயமான முறையில் 20% கட்டணம் உடனடியாக வசூலிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பிற்கு பதிலளித்துள்ள ஈரான், அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை ஈரான் ராணுவத்தின் தலைமை கூட்டு படைப்பிரிவு உடனடியாக நிராகரித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியின் மேலாண்மையில் அமெரிக்காவிற்கு எந்தவித பங்கும் இல்லை என்றும், ஈரானின் அனுமதியின்றி அமெரிக்க படைகள் இப்பகுதியில் ஊடுருவ முயன்றால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது.